இல்லை அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதில் வந்து 1 கிலோமீட்டர் தான் எடுத்தோம். எல்லாத்தையும் 1 கிலோமீட்டர் உள்ள சாலைகள் எடுத்தோம். இப்போ நீங்கள் வந்து 800, 900, 750, 850 இருக்கு. அதை வந்து அவசியமாக எடுத்தீங்கன்னா தான் அதை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். 1 கிலோமீட்டர் கீழே உள்ள சாலைகளும் எடுத்து, கிராம சாலைகள்ங்கிறது எந்த யாருமே போடல. இப்பதான் போன எலெக்ஷன் வருதுன்னு எங்க ஐபிஎன் போட்டேன். 2 நிமிஷம் ஒரே வந்துட்டேன் போடுறாங்க. குறைவா உள்ளதை போடணும். ஒரு கம்பாரிசன் வந்து நம்ம இந்து பத்திரிகையில் 16ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அந்த நீர்வளத்துறைக்கு வந்து 15 சி இருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 15 சி, 39 எஸ்சி மேற்பார்வை பொறியாளர், 152 செயற்ப 152 உதவி செயற்பாடு 508. ஆனா அந்த ஃபண்டு வந்து 9264 தான் ஃபண்டு கொடுக்குறீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர். அதுக்கு அடுத்தது அதான் கோடி. அதுக்கு அடுத்து நெடுஞ்சாலைத்துறையில் பாத்தீங்கன்னா 10 சி இருக்காரு. அடுத்தது 35 எஸ்சி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 169 இ இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 538 ஏஇ இருக்காங்க. ஆனா அவங்க ஃபண்டை பாத்தீங்கன்னா 21,524 கோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில கிட்டத்தட்ட 40,000 கோடி. என்ன கூட கொஞ்சம் விடுன்னா 40,000 கோடி உண்மையிலே ஃபண்டு 40,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. ஆனா சி வந்து 2 பேர் தான் சென்னையில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 3 பேர் எஸ்சி. அதுக்கு அடுத்தது 45 இ. அதுக்கப்புறம் 197. உண்மையிலே இந்த திட்டம் பூரா ஃபெயிலியர் ஆகுது, அல்ல சரியா நடக்கல, இந்த வீடு பொத்துக்கிட்டு விழுந்து, அதெல்லாம் காரணம் ஈ எல்லாம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த அளவுக்கு இதை ஏற்றணும். ஹைவேஸ்ல இருக்கிற இதுக்கும் நீர்வளத்துறையில் இருக்கிறதுக்கும் போல உள்ளாட்சி துறையிலையும் பண்ணணும். அதில் மேல இந்த இதுல நெடுஞ்சாலைத்துறையில வந்து நம்ம வந்து இது தரக்கட்டுப்பாடு வச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில தரக்கட்டுப்பாடு, ஆனால் உள்ளாட்சி துறையில இல்லை. ஆனால் உள்ளாட்சி துறையிலும் வேணும். உள்ளாட்சியில் தனியாக இன்ஜினியர் வந்து தரக்கட்டுப்பாடு வேணும். இப்போ உதவி செயற்பாளர் 2 வீலரில் வர்றான். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஜீப்பு கொடுக்கணும். ஜீப்பு கொடுத்து இன்னும் ஒர்க்கு நீங்க தான் நிறைய அறிவிச்சிருக்கீங்க. அந்த வீடெல்லாம் கட்டணும். 70,000 வீடு கட்ட 1 லட்சம் சொல்லணும். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நகர்ப்புறத்தை விட்டு ப்ரீ அர்பன் வில்லேஜ்னு நகர்ப்புறத்தை விட்டு இருக்கு ஊரெல்லாம். அது பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்கு. அதை தனி நிதி ஒதுக்கி கூடுதலாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சித்துறையில் மகளிர் சுய உதவி கட்டடம், ஓவர் டேங்கு, அதே மாதிரி நூலகம், ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சேன். நன்றி சொல்றேன். இதெல்லாம் வந்து பராமரிப்பு குரூப் சொன்னார்ல, அதெல்லாம் பராமரிப்பு. என்னுடைய தொகுதியில் திருவையாறுல மட்டும்தான் யூனியன் ஆபீஸ் பழைய காங்கிரஸ் காலத்துக்கு கட்டடமா இருக்கு. பாக்கி எல்லா யூனியன் ஆபீஸையும் நாங்க கட்டிட்டோம். எங்க ஆட்சியில புது அலுவலகம் கட்டியிருக்கோம். அதனால திருவையாத்துக்கு ஒரு அலுவலகம் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த என்னுடைய நண்பர் வந்து இவர் கோச்சுக்குவாரு. சுற்றுலாத்துறையில 2 ஒன்றும் இல்லை முடிச்சேன். சுற்றுலாத்துறையில வந்து கல்லணை தான் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்ற பகுதி. அது என்னன்னா சின்ன இடம், கொஞ்சமா வர்றாங்க. திருச்சியில இருந்து அதிகமாக வர்றாங்க. என்னுடைய வேண்டுகோள் வந்து அங்க நிறைய அந்த துறையின் பொதுப்பணித்துறையினுடைய இடங்கள் நிறைய வயலா இருக்கு. இப்ப எல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க துறையின் மூலமா எடுத்து நல்ல புல் தர கல்லணை வந்து லைட் மின்விளக்கு, அலங்கார மின்விளக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லெட்ரின், பாத்ரூம் இதெல்லாம் கட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல இதுல தென்பரம்பூர்னு ஒரு ஊர் என்னதுல இருக்கு. அந்த இடத்துல என்னன்னா வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு 3 பிரிகிற இடம். தஞ்சாவூர்ல இருந்து 8 கிலோமீட்டர். ஏராளமான பேர் வர்றாங்க. நான் எந்த வசதியும் இல்லை. அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமா நீங்க அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல கச்சமங்கலத்துல ஒரு சின்ன சிறுவர் பூங்கா அமைக்கலாம். சின்ன இடம், ஆனா அதை நல்லா சிறப்பாக புதிய சுற்றுலாத்தலமாக அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல நம்முடைய இவர் ராஜ்மோகன் அண்ணன் இல்லை. என்னுடைய கல்லூரி நம்முடைய முடிச்சாரன் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தான், இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் என்ன இந்த மாதிரி அந்த இதில் எழுதினார். ஒரு சத்திரன் டிபார்ட்மெண்ட்ல தமிழ் கல்லூரி இருக்கு. நம்முடைய மாண்புமிகு தங்கந்தனரசனுக்கு அது எல்லாமே நல்லா தெரியும். அந்த காலேஜை பத்தி எல்லாம் முழு விவரம் தெரியும். போனோன்னா கலைஞர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு துறையை, இசைத்துறையை தூக்கி ஒரு கல்லூரியா அறிவிச்சு, திருவையாறு அரசு இசைக்கல்லூரின்னு அறிவிச்சு, அந்த கல்லூரி இன்னைக்கு 10,000 பேர் அதில் படிக்கிறாங்க. அதுல வந்து ஏராளமான குறைபாடுகள். ஹாஸ்டல் போன வருஷம் ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தேன். மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அது தல ஆய்வு செய்து லேடிஸ்க்கு ஹாஸ்டல் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதிக பாடப்பிரிவுகள் வேணும்னு கேட்குறாங்க. எனவே அதெல்லாம் செஞ்சு தர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறைக்கு 2026-2027 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 10,076 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024-2025 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 7,447 கோடி மட்டுமே. அதேபோல 2025-2026 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 5,624 கோடி மட்டும்தான். இச்செலவினை விட தற்போது 2026-2027 திருத்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 9,264 கோடி, அதாவது 64% அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.